வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் திரு எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சட்டமன்ற கூட்டம் நடந்திருக்கு. 144 பேர் ஆதரவோட இன்னைக்கு விஜயோடைய ஆட்சி அமைஞ்சிருக்கு அபிஷியலா அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். ஆனா சில முக்கியமான நிகழ்வுகள் இன்னைக்கு சட்டமன்றத்துல நடந்திருக்கு. அத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்த விமர்சனங்கள். சோஃபா பாணியில புஷ்பா பாணி ஆட்சி நடக்குது. முதல்ல சோஃபா வருது. அதுக்கு பின்னாலேயே புது முதலமைச்சர் சி வி சண்முகம் வீட்டுக்கு வராரு. இது மாற்றமா இல்ல ஏமாற்றமா? சேஞ்சுன்னு சொல்லி இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆட்சி நடத்துறீங்களே அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த ஆட்சிக்கு இத்தனை உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள். நிச்சயமாக ஃப்ளோர் டெஸ்ட்ல இவங்க கடந்துருவாங்கன்றது நேற்றைக்கு மாலையே எதிர்பார்க்கப்பட்டதுதான். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அவருடைய இந்த விமர்சனம் குறிப்பிட்ட விமர்சனத்தில் முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லைனாலும், ஆனா இதுல அதிமுக தரப்புல ஒரு ஃபிளா குறிப்பா அந்த பிரிந்து வந்திருக்கக்கூடிய அணியினுடைய ஃபிளாவா நான் பாக்குறேன். அதை யாரா இருந்தாலும் அக்செப்ட் பண்ண வேண்டிய இந்த என்ன சொல்றது, நடைமுறை அரசியல் என்கின்ற நிலையில தான் இதை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பாக்குறேன். இன்னும் கூட குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவர் சொன்ன இந்த மாற்றம் என்பதிலிருந்து மாறுபட்டு இருக்கிறார்கள் என்பது எனக்குமே வேறுபட்ட கருத்து இல்லை. இப்ப நாம இன்னும் பெரிய அளவுல இந்த அரசிடமிருந்து மாற்றத்தை நாம எதிர்பார்க்கிறோன்றது எந்த விதமான ஐயமும் இல்லை. அதே நேரத்துல நம்ம மாற்றம் வேண்டும் என்கின்ற பொழுது எதுல மாற்றம் வேணும், எதுல மாற்றம் வேண்டாம்னு இருக்கு. இப்ப நாம கடந்த கால ஆட்சியில செயல்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த வேண்டுமானா அதுல மாற்றம் இருக்கக்கூடாது. அது அப்படியே தான் இருக்கணும், தொடரணும். கடந்த காலத்துல இருந்த அரசுகள் மதசார்பற்ற தன்மையை பாதுகாத்தது. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை ஒடுக்க முற்படுகின்ற பொழுதெல்லாம் அதுக்கு எதிராக போராடியது என்றுன்னா அந்த நிலையில் நமக்கு மாற்றம் தேவையில்லை. இப்ப நமக்கு என்னன்னா அதெல்லாம் மாற்றம் தேவையில்லை. எதெல்லாம் மாற்றம் வேண்டும் என்று பார்த்தால், அரசியல் ரீதியாக அரசியல் மாண்பை நாகரிகத்தை மேம்படுத்தக்கூடிய நிலையில மாற்றம் வேண்டும்னோ. நேற்றைக்கு கூட நேற்றைக்கு முன்தினம் ஆரம்பித்து நேற்று வரை எல்லா கட்சி தலைவர்களையும் சென்று சந்தித்தார் என்பது ஒரு அரசியல் மாற்றமாக பார்க்கப்பட்டது. அதுல சில பேருக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும், எது எப்படி இருந்தாலும் அவர் போய் பார்த்தது என்பது பாராட்டக்கூடியது என்கின்ற நிலையில அதுல கூட ஒரு வேறுபட்ட நிலை இருந்தது. திரு சி வி சண்முகத்தை மட்டும் பார்த்து விட்டு வந்தார் என்கிற எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் மட்டும் என்ன சொன்னார்னா, நீ இது திரு எடப்பாடி பழனிசாமியும் சந்திக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நேற்றைக்கு அவரிடத்துல வைத்ததாக நேற்றைக்கே சொன்னார். அவரு திரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்த மாற்றம் என்கின்ற நிலையில மாற்றத்தை எதிர்பார்த்த மாற்றம் இல்லை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அதுல ஒன்றும் பெரிய இது இல்லை. இனிமேதான் பார்க்கணும் இன்னும் எந்த திசையில செல்ல போகிறது என்பதை அவர் முதலமைச்சர் அளித்திருக்கக்கூடிய பதில்கள் ரொம்ப வழக்கம் போல தேர்தல் பொழுது எப்படி ரொம்ப உறுதியா சொன்னாரோ அந்த மாதிரி பதில்களை உறுதியாக சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த பதில்களின் அடிப்படையில அவர் செயல்படுவாரா என்பதை பொறுத்து இருந்தான் பார்க்கணும். ஓகே. அதிமுகவுடைய நிலைப்பாட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 22 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். ஆனா 25 எம்எல்ஏக்கள் வேலுமணி தலைமையில இந்த ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதிமுக மீண்டும் ஒரு பிளவை நோக்கி செல்கிறது அப்படிங்கறதும் நல்லாவே நமக்கு தெரியுது. இத ரொம்ப வருத்தத்தோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே பதிவும் பண்ணியிருக்கிறாரு. எப்படி பாக்குறது கோயிங் ஃபார்வர்ட்? இன்னைக்கு ஒரு பெரும்பான்மையான அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில இன் ஃபியூச்சர் இவங்க எல்லாம் பிரிஞ்சு போய் தாவேக்காவில சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல நாங்க தான் உண்மையான அதிமுக அப்படின்னு மீண்டும் கிளைம் பண்ணி அங்க ஒரு கூட்டணியாக செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி இவங்க கூட்டணிக்கு போனானா, இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க எல்லாம் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறீங்களே, உங்களுடைய நிலைப்பாடு எப்படியா இருக்கும்? அதுல ஏதாவது மாற்றம் வருமா? இதெல்லாம் நாம எப்படி பாக்குறது? இப்போ முதல்ல இன்றைக்கு நடந்த ஃப்ளோர் டெஸ்டே திரு விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு தாவேக்கானுடைய ஆட்சிக்கு நடந்த ஃப்ளோர் டெஸ்ட் இல்ல. இன்னைக்கு நடந்த ஃப்ளோர் டெஸ்டே ஏடிஎம்கேக்கு நடந்த ஃப்ளோர் டெஸ்ட் தான். ஏன்னா ஏடிஎம்கேல யார் திரு எடப்பாடி பழனிசாமி கூட இருக்காங்க, யார் திரு சி வி சண்முகத்து கூட இருக்கிறாங்கன்ற அந்த நம்பர்ஸ் தான் இப்ப நம்ம இப்ப நீங்க பாருங்க ஃப்ளோர் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு கூட ஃப்ளோர் டெஸ்ட் நம்பர்ஸ் அவங்க எவ்வளவு வாங்கினாங்கன்ற நம்பர்ஸை விட ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது எதுனா, அவங்களுக்கு ஆதரிச்ச நம்பர்ஸ்ல இவங்க நம்பர்ஸ் எவ்வளவு, அவங்களை எதிர்த்த நம்பர்ஸ்ல இவங்க நம்பர்ஸ் எவ்வளவு, அதை வச்சுதான் இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம்.
22 பேர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி, 25 பேர் திரு சண்முகம் அவர்கள் பின்னாடி இருக்காங்க. இப்ப என்னுடைய பார்வையில வந்து என்னன்னா, நீங்க ஏடிஎம்கே மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, அவங்க வலதுசாரி என்பதை விட வலதுசாரிகளுக்கு இணங்கி போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கான்கிரீட்டா எந்த ஒரு ஐடியாலஜியும் இல்ல. வலதுசாரிகளுக்கு ஏன் இணங்கி போறாங்கன்னா, அவர்களுக்கு வந்து தொடர்ச்சியா வந்து ஆட்சி அதிகாரத்துல வந்து ஏதோ ஒரு வகையில நிலையில இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில தான் வலதுசாரிகளுக்கு இணங்கி போறாங்க. இப்ப இன்றைக்கு கூட திரு விஜய் அவர்களை ஆதரிக்க அவர்கள் முன் வந்திருப்பது வந்து அந்த நிலையில தான் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது கூட சொன்னார். இது மாதிரி எதிர்காலத்துல அமைச்சர்ல வரப்போறவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொன்னாரு. வெளியே இருக்கக்கூடிய ஸ்பெகுலேஷன் அப்படிதான் இருக்கு. அவர்கள் வந்து அமைச்சர்கள் இடம் பெறுவார் அப்படின்றது. வாட் எவர் செட் அண்ட் டன் இது வந்து அவர் தான் திரு விஜய் அவர்கள் தான் முடிவு செய்யணும். அவங்கள வந்து உள்ள கேபினெட் உள்ள எடுக்கிறாங்களா எடுக்கலையான்னு. இப்ப இது வந்து அந்த கட்சியினுடைய முடிவு, அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஒரு நிலைப்பாட்டுல வந்து தொடர்ந்து இருக்கோம். இப்ப நாங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கோம். இடையில வந்து நேற்றைக்கு முன்தினமும் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. ஆட்சியில பங்கேற்பது குறித்து. ஏன்னா கட்சியில இருக்கக்கூடிய தோழர்கள் பல பேர் வந்து ஆட்சியில பங்கேற்கணும். ஏன்னா எளிமையான மக்கள் வலிமை பெறுவதுதான். உடனே அதற்கு கூட சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. 2 இடம் வச்சிருக்கிறவங்க வந்து டெப்டி சிஎம் கேட்கறாங்கன்னாங்க. அப்புறம் இன்னொரு முயற்சி கூட நடந்தது. நீங்கலாம் வந்து செய்திகள் வாயிலா வந்து பார்த்திருப்பீங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தலைவர் வந்து அத வந்து மறுத்தாரு. எனக்கும் வந்து செய்திகளா தான் வந்தது அப்படின்னாரு. அவர வந்து முதலமைச்சரா முன்னிறுத்துவது என்கின்ற இதெல்லாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். பல பேர் என்ன எழுப்புனாங்கன்னா, இது தொடர்பான கேள்விகள் வரும்பொழுது, இவங்க 2 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க. இவங்க எப்படி துணை முதலமைச்சருக்கு வந்து இவங்க வந்து விரும்பலாம்? இல்ல வந்து முதலமைச்சரா விரும்பலாம். நீங்க கட்சியினுடைய கட்சியில இருக்கக்கூடிய தோழர்களா இருக்கட்டும், நீங்க வந்து கட்சியை சாராதவர்களா இருக்கட்டும், ஒரு விஷயத்த வந்து உணர்ந்திருக்கிறாங்க. என்ன உணர்ந்திருக்கிறாங்கன்னா, இன்றைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மாற்றம்னா வந்து வேறு திராவிட கட்சிகளை கடந்து அதிக எண்ணிக்கையில இடங்களை வந்து ஒரு கட்சி பெற்றிருக்கிறது. அதே நேரத்துல பேரலா இன்னொன்னு நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஒன்றிய அளவுல ஒரு ஆட்சி வந்து மிக மிக ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி பல்வேறு மாநிலங்கள்ல ஊடுருவி பல்வேறு நிலைகள்ல வந்து வெற்றியை பெற முடிகிறது அதால. ஆனா தமிழ்நாட்டுல இன்றைக்கு வந்து துடை தெரியப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அப்ப இது என்னன்னா, இன்னொன்னு புதிதாக கட்சி ஆரம்பித்த திரு விஜய் அவர்கள் கூட, அவரோட அவர் அந்த ஐடியாலஜில எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு ப்ரூவ் பண்ணாரோ இல்லையோ, ஒரு விஷயத்த கிளாரிட்டியா குடுத்தாரு. என்ன கிளாரிட்டியா குடுத்தாருன்னா, திராவிடியன் ஐடியாலஜிய வந்து நான் வந்து பேட்டர்ன் பண்றேன். இல்ல திராவிடியன் ஐடியாலஜி தான் என்னுடைய ஐடியாலஜி. திராவிடியன் லீடர்ஸ வந்து என்னுடைய இவங்கள வந்து கருத்தியல் ஐடியாலஜிக்கல் லீடர்ஸா வந்து நான் வந்து டிக்ளேர் பண்றேன். எனக்கு வந்து பிரின்சிபல் வந்து செக்குலரிசம் தான்ற மாதிரியான ஒரு அதுல இருக்காரா இல்லையான்றது காலப்போக்குல தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா வந்து அவர் அதை வெளிப்படுத்தினாரு. பேரலா என்ன பண்ணாருன்னா, ஸ்ட்ராங்கா வந்து பிஜேபி வந்து நான் அப்போஸ் பண்றேன்னாரு. அப்போ இது அவர் சொல்ல வேண்டிய காரணம் ஏன் வருதுன்னா, இப்ப நான் இத சப்போர்ட் பண்றேன். என்னோட ஐடியாலஜி இதுன்னு சொல்லும்பொழுது, நான் இதுக்கு நேர் எதிரானவன்னு ஒரு நரேட்டிவ் வந்து அவர் செட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, அந்த நரேட்டிவ்க்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதுதான் அதற்கு காரணம். அப்போ அந்த மக்கள் ஆதரவ கடந்த 10, 15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப வேகமா, ரொம்ப தீவிரமா பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்பதை விட பாரதிய ஜனதா கட்சி RSS கருத்தியல் மீதான எதிர்ப்பு உணர்வை தமிழ்நாட்டு மக்களிடத்துல விதைத்ததுல மிகப்பெரிய ஒரு பங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கு இருக்கு. அவர் தான் அதை வந்து இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல திராவிடியன் ஐடியாலஜி இருக்கு. திராவிடியன் ஐடியாலஜில வந்து ஆட்சி அதிகாரத்துல வந்து பெரியார் இல்ல. அண்ணா ஆட்சி அதிகாரத்துல இருந்தார், கலைஞர் ஆட்சி அதிகாரத்துல இருந்தார். ஆனா சோசியலா வந்து அதற்கான விதையை தீவிரமா ஊன்றி அது வந்து இன்ன வரைக்கும் தழைத்து இருக்குன்னா, நீங்க வெறுமனே ஆட்சி நடத்திய அண்ணா அவர்களையும் கலைஞர் அவர்களையும் சொல்லுவீங்களா? அல்லது ஆட்சி பக்கமே வராம சமூக இயக்கமாக ஊர்தோறும் ஒவ்வொரு பகுதியா போய் பேசின பெரியார சொல்லுவீங்களா? பெரியார் தான் சொல்லப்படுறாங்க. இன்னைக்கு வந்து சனாதன கருத்தியலை எதிர்த்து போராடக்கூடிய ஜனநாயக கருத்தியலை வேரூன்ற செய்த இப்ப நம்ம வந்து அம்பேத்கருக்கு கிரெடிட் கொடுக்கிறோம். அப்போ இவங்க எல்லாம் வந்து ஆட்சி தளத்திலயோ அல்ல வந்து சட்டமன்ற நாடாளுமன்ற ஜனநாயகத்திலேயோ பெரிய ரோல் பண்ணவும் கிடையாது. ஆனா மக்கள் மன்றத்துல ரோல் பண்ணி இது மாதிரியான முடிவுகள் வருவதற்கு காரணமானவர்கள். அந்த கிரெடிட்டுக்கு வந்து அவங்க வந்து பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கான பங்கு இல்ல வந்து அதற்கான உரிய இடம் இல்ல. ஆனா இங்க அதற்கான பங்கும் இடமும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தா அதை கொடுத்துட்டு போலாமே தலைவர் எழுச்சி தமிழருக்கு. இன்னைக்கு வந்து இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு, பிஜேபி தொடை தெரியப்பட்டிருக்கு, பிஜேபிக்கு எதிரான கருத்தியல் தான் நாம நிலைக்க முடியும். இன்றைக்கு கூட சட்டமன்றத்துல முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நான் மதசார்பின்மை பாதுகாப்பேன், மதசார்பற்ற அரசை நடத்துவேன்னு சொல்றாருன்னா அவருக்கு அதுல ஈடுபாடு இருக்கா இல்லையான்றது காலம் தான் பதில் சொல்லணும். ஆனா அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஏற்பட்டு இருக்காரு. அது தள்ளப்பட்டிருக்காரு. இந்த கட்டாயத்தை உருவாக்கியவர் தமிழ்நாட்டுல வந்து தலைவர் எழுச்சி தமிழர் தான் இந்த ஒரு 15 ஆண்டு காலத்துல. அப்ப அந்த கிரெடிட் அவர் எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் முதலமைச்சரா வந்து 2 சட்டமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவரை முதலமைச்சராக எப்படி ஆக்கலாம் அப்படின்னு எழுப்புற கேள்வி எல்லாம் வந்து இந்த உண்மையை புரிந்து கொண்டாருன்னா அது வந்து தகர்ந்துரும். அப்படித்தான் நான் இந்த சூழலை பார்த்தேன்.
சரி. ரொம்ப முக்கியமான 2 குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சட்டப்பேரவையில நீங்க பார்த்தீங்கன்னா, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுனாங்க. அப்புறம் திமுக கூட்டணியில் இருக்கிற அனைத்து கூட்டணி கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுனாங்க. எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசின 2 முக்கியமான குற்றச்சாட்டு. 1 வந்து ஆபிசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியா ஆ திரு ராதான் பண்டிட் அப்படிங்கிற ஒரு அஸ்ட்ராலஜர வந்து விஜய் நியமிச்சிருக்கிறாரு. இன்ஃபாக்ட் பிரேமலதா வெளிப்படையாவே சொன்னாங்க. உங்களுக்கு வந்து ஜோசியத்துல நம்பிக்கை இருக்குன்னா, உங்க செலவுல உங்க வீட்ல நீங்க வச்சுக்கங்க. அரசு பணத்துல எதுக்கு அவருக்கு ஒரு பதவிய குடுக்குறீங்க? அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வச்சாரு. உங்க கட்சியைச் சேர்ந்த வன்னியரசு அவர்கள் இந்த ஜாதகம், ஜோசியம், பில்லி சூனியம் இதெல்லாம் விட்டுட்டு அறிவியல் ரீதியான திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துங்க. அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. 2வது ஆ அமமுகவுடைய எம்.எல்.ஏ. காமராஜ் அவர்கள் ஆதரவு குடுத்த நிலைப்பாடு. முதல்ல இந்த விஷயத்த பேசிருவோம். தொடர்ந்து எல்லோரும் இந்த கருத்தை வந்து வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த ஜாதகம், ஜோசியம் இதுலலாம் நம்பிக்கை வச்சு, ஆ அவர வந்து பர்சனல் அஸ்ட்ராலஜர ஒரு ஆபிசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியா போட்டது நியாயம் இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த வச்சிருக்காங்க. உங்க கட்சியைச் சேர்ந்த ரவிக்குமார் அவர்களும் வச்சாரு. ஆனா தலைவர் அதற்கு நேர் எதிராக ஒரு விமர்சனத்தை நேத்து பதிவு பண்ணாரு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். சமூக வலைதளங்கள்ல அதுவும் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. எப்படி பார்க்கிறீங்க இந்த விமர்சனத்த? விஜய் இத எப்படி எதிர்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப தலைவர் வச்சிருக்கக்கூடிய கருத்தும், நீங்க சொன்னது மாரி ரவிக்குமார் அவர்கள் உடனடியாக அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாரு அவருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் அந்த கருத்துல வந்து உடன்படுறோம். எந்த கருத்துலன்னா வந்து, நீங்க ஒருத்தர ஒரு இடத்துல உட்கார வைக்கிறீங்கன்னா, அவரோட தகுதியின் அடிப்படையில அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுல பிரச்சனை இல்ல. இப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கலாம். இப்ப நாம வந்து ஒரு செக்யூலர் கவர்ன்மெண்ட்ன்றோம். இல்ல ஒரு செக்யூலர் அரசு அமையறதுன்னு செக்யூலர் அரசுல இருக்கிறவங்க வந்து ஒரு மத நிலையில வந்து அவங்க வந்து ஈடுபாடு இருக்கக்கூடாதுன்னு யாரும் வந்து சொல்ல முடியாது. அப்படி இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. எனக்கு ஒரு மத உணர்வு இருக்குன்றதுக்காக நான் செக்யூலரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கு அந்த நபர் வந்து ஜோதிடம் அல்ல வந்து ஜாதகத்துல அவர் வந்து பண்டிதம் பெற்றிருக்கிறார் அப்படின்றதுனால வந்து அவர் வந்து இந்த பொறுப்புல குடுத்திருந்தாங்கன்னா, நிச்சயமா அது தவறுதான். இத வந்து எப்பவுமே இந்த இந்த அரசு முதல்ல கூட ஒரு பிரச்சனை வந்தப்போ, வந்தே மாதரம் பிரச்சனை வந்தப்போ ஒரு தெளிவுபடுத்துனாங்க. இன்றைக்கு அதை தெளிவு பண்ண வேண்டிய இடத்துல வந்து திரு விஜய் அவர்கள் இருக்கிறார். நாம என்ன நம்புறோம்னா, அப்படி இருக்காதுன்னு நம்புறோம். என்ன காரணம்னா, நேற்றைக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் பேட்டி குடுக்கறதுக்கு முன்பாக சில செய்திகளை அவரை பற்றிய செய்திகளை வந்து உள்வாங்கியிருந்தாரு. கேட்டு பெற்றிருந்தாரு. கேட்டு பெற்றதுல வந்து அவர் வந்து நடைமுறையில வந்து ஒரு ஜோதிடர் இல்ல அப்படின்ற மாரி அவங்க தரப்புல இருந்து கேட்டோம். என்ன இது மாரி ஒருத்தர்னா, இல்ல அவர் வந்து அ ஜோதிடத்த பார்க்கறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் கிடையாது அவரு. அவர் சில கருத்துக்கள் வெளிப்பட்டதெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து ஊடகங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் கிடையாது. அவர் வந்து வேற வந்து அ அதற்கான சரியான பதம் தெரியல. ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா வந்து ஒரு பணியை செய்யக்கூடியவரு என்கின்ற நிலையில இருக்கிறாரு. இன்னொன்னு அவர் வந்து நாங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து நாங்க அ அப்பாயிண்ட் பண்ணதே வந்து அவர் கட்சியிலேயே ஏற்கனவே வந்து ஒரு பங்ஷனரியா இருக்காரு. கட்சியில இருக்கிற பங்ஷனரி என்கின்ற அடிப்படையில தான் வந்து அவர் வந்து நாமினேட் பண்ணியிருக்கோன்ற மாரி அவங்க ஒரு செய்தி தெளிவுபடுத்தியிருக்காங்க. தொடர்பாளரா இருக்காரா அந்த கட்சியில? செய்தி தொடர்பாளரா இருக்காரு. அதனால குடுத்துருக்கோம்னு சொன்னாங்க. அதத்தான் வந்து அவர் வந்து சொன்னாரு. ஆனா இது பட் தொடர்பான அதுக்கான தெளிவை வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் அவருக்கு இருக்கா? ஒரு ஆபிசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதவி இல்லையா? ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான கோப்புகள் இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள் இருக்கும். மற்ற கூட்டணி கட்சிகள் தலைவர்களோட வந்து ஒரு லியேசன் இது போன்ற விஷயங்கள்ல எல்லாம் வந்து ஈடுபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதவி இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பதவிக்கு தகுதி உள்ளவர நியமிக்கணும் அப்படிங்கிறது தானே எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புல இருக்க வேண்டிய மிக மிக அடிப்படையான தகுதி என்னன்னா வந்து, அந்த முதலமைச்சரா இருக்கிறவருடைய நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம் என்று பார்க்கலாம் இல்லையா? இப்ப அதனால அந்த மாதிரியான ஒரு கோணத்துல நான் இப்ப இந்த ஜஸ்டிஃபைலாம் பண்ணல. இது லாயல்டி வந்து முக்கியமா? குவாலிஃபிகேஷன் முக்கியமா? அப்படின்னு லாயல்டி இல்ல. கேட்டா இல்ல. லாயல்டி மட்டுமே இல்ல. லாயல்டியா இருந்து அத கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவருக்குன்னு அவருக்கு தெரியாம இருக்காது இல்லையா? முதலமைச்சரா ம். இருக்கிறவங்க, அவர் ஒருத்தர் வந்து நாமினேட் பண்றாங்கன்னா, அது நீங்க சொன்னது மாரி வேற ஏதாவது ஒரு பதவி, பொறுப்புனா கூட வந்து அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, இல்ல வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அவங்களுக்கு வந்து விருப்பப்படுறவங்கன்னு குடுக்கலாம். இதோட சென்சிட்டிவ்னஸ் வந்து அவருக்கு தெரியாம இருக்குது அப்டின்னா, நம்ம வந்து நம்ப முடியாது. இதோட சென்சிட்டிவ்னஸ் தெரிஞ்சிருக்கும். நான் இப்பவும் ஜஸ்டிஃபை பண்ணல. இந்த கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. இதுக்கு வந்து நிச்சயமா வந்து அரசு தரப்புல, திரு விஜய் தரப்புல வந்து நிச்சயமா வந்து முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு விஜய் தரப்புல வந்து இதற்கான விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதாத்தான் பார்க்கிறோம். பார்க்கலாம் இன்னைக்கு, நாளைக்கு வந்து ஏதாவது விளக்கம் வருதான்றத எதிர்பார்ப்போம். அப்படி இல்லன்னா, அத கண்டிப்பா அதை எதிர்க்க வேண்டிய நிலையில தான் வந்து இருப்போம். ஓகே. சட்டப்பேரவையில இன்னைக்கு என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பாஜக தரப்புல வந்து அப்ஸ்டெயின் பண்றாங்க. பாமக தரப்புல அப்ஸ்டெயின் பண்ணி விஜய்க்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட வந்து அவங்க எடுக்குறாங்க. அதே மாதிரி அதிமுகல பாதி பேர் எதிர்த்திருக்காங்க. 22 பேர் எதிர்த்திருக்காங்க. 25 பேர் ஆ ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இத எப்படி பார்க்குது? எடப்பாடியுடைய தோல்வி அப்படின்னு பார்க்கிறதா? இல்ல பாஜக இவங்கள எல்லாரையும் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுக்க வச்சிருக்கு அப்படின்னு நாம பார்க்கிறதா?
இல்ல விஜய் வந்து எல்லா தரப்பு மக்களுடைய ஆதரவையும் பெற்றிருக்கிறாரு அப்படின்னு நாம பார்க்கிறதா? ஏன்னா தேர்தலுக்கு முன்னால எல்லாரும் தீவிரமா விஜய எதிர்த்தீங்க. ஆனா இன்னைக்கு விஜய் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் தீவிரம் காட்டுறீங்க அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. அதனால இத எப்படி எடுத்துக்க தேர்தலுக்கு முன்பாக விஜய் தீவிரமாக எதிர்த்தோம் என்பது எந்த அளவுக்கு வந்து உண்மையோ, அந்த அளவுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிய அவங்களுடைய கருத்தியலை எதிர்த்தோம் என்பது உண்மை. 1. 2வது வந்து இப்ப நீங்க வந்து அதிமுகவினுடைய நிலைப்பாடு பற்றி சொன்னீங்க. இப்ப எப்படி வந்து தேர்தலுக்கு முன்பாகவே சில கருத்துக்களை வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னதெல்லாம் மெய்யாகியதோ, அந்த மாரி அதிமுக விவகாரத்திலயும் வந்து ரொம்ப மெய்யா வந்து சொல்லியிருந்தோம். இவங்க வந்து பிஜேபியோட ரொம்ப வந்து இணைஞ்சு போறாங்க. பிஜேபியினுடைய தன்மையே என்னன்னா, யார் யாரோடலாம் கூட்டணி வைக்கிறாங்களோ, யார் யாரோடலாம் இருந்திருக்காங்களோ, அந்த கட்சியெல்லாம் சுக்குநூறா உடைச்சு, அங்கெல்லாம் அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட எடுக்க வச்சிருக்காங்க. இங்க அதுல வந்து கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில தான் வந்து இன்றைக்கு வந்து அதிமுக வந்து உடைந்திருக்கிறது. அதற்கு காரணம் அதிமுகவே தானே தவிர வேற யாருமே கிடையாது இன்றைக்கு. அதனுடைய நிலைமைக்கு இந்த காரணம், அவர்கள் ஒன்று கூடி இன்றைக்கு வேணா 2 பிரிவா இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் ஒன்று கூடி இன்னும் சொல்லப்போனா, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த முடிவு எடுத்திருக்காங்க. கடந்த காலங்கள்ல பிஜேபியோட போறதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து தேர்தல் நிலைப்பாடு எடுக்கிறதா இருந்தாலும் சரி. அப்ப இன்றைக்கு அதிமுகவினுடைய நிலையே அதுதான். இன்னொன்னு அதிமுகவினுடைய ஜீனே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களால எதிர்க்கட்சியாவே இருக்க முடியாது. நீண்ட நாட்களாக எதிர்க்கட்சியாக இருந்த அனுபவமும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, அனுபவம்ன்றத விட இப்ப அந்த அந்த ஒரு ப அனுபவமே இல்ல அவங்களுக்குன்றத விட, அந்த ஒரு என்ன சொல்றது? அந்த அந்த மாரி இருந்து பழக்கமே இல்ல அவங்களுக்கு. அவங்க வந்து பவர் கிரேசியாவே இருந்திருக்காங்கன்றது தான் வந்து அதுல அடிப்படை. அந்த அந்த நிலையினால தான் வந்து அவங்க வந்து வலதுசாரியா இருக்கக்கூடிய பிஜேபியோட வந்து இணைந்து போக முடிந்தது. அதனால இதுக்கு யாரையுமே பொறுப்பாக்க முடியாது. அதிமுகவினுடைய நிலைக்கு யாரையும் பொறுப்பாக்க முடியாது. அதிமுக தான் அதற்கு பொறுப்பு. என்றாலும் கூட இன்னும் வந்து வரும் நாட்கள்ல தொக்கி நிற்கக்கூடிய கேள்விகள் அல்லது வந்து நமக்கு வந்து விடை காணக்கூடிய கேள்விகள் என்னன்னா, அதிமுகல இருந்து வந்தவர்கள் தன் நிலையை வந்து எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக் கொள்வார்கள் என்கின்ற பொழுது, ஏற்கனவே வலதுசாரி நிலைப்பாட்டுல இருந்தவங்க முழுமையான மதசார்பற்ற நிலைக்கு வந்து மாற்றிக் கொள்வார்களா என்கின்ற கேள்வி இருக்குது. இதெல்லாம் எங்களுக்குமே கேள்விதான். விடுதலை சிறுத்தை கட்சிக்குமே கேள்விதான். இன்றைக்கு அவர்கள் வந்து ஆதரித்திருக்கிறார்கள். நாளை என்ன செய்ய போறாங்கன்றது நாளைக்கு தான் தெரியும். இல்ல இன்னும் சில வரும் நாட்கள்ல தான் தெரியும். அதை ஒட்டி தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முடிவு இருக்கும். ஏற்கனவே எங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் எழுந்திருக்குன்னா, தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸோடு திமுகவோடு காங்கிரஸ் இருந்தது நாங்கலாம் இருந்தோம். நாங்கலாம் திமுகவோடு மாநில அளவுல இருந்தாலும், தேசிய அளவுல வந்து இந்தியா கூட்டணியில வந்து எல்லாருமே ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய சூழல் இருந்தது. இன்றைக்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான இடைவெளி வந்து ப இதுவா இருக்கு. இப்ப எங்களுக்கு வந்து கொஸ்டின் என்னன்னா, இப்ப நாங்க வந்து உடனடியா வந்து நாங்க வந்து திமுகவோட இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. இல்ல திமுக கூட்டணி இல்லாம வந்து தேசிய அளவுல வந்து இருக்கக்கூடிய கூட்டணியில இடம்பெறும்னு சொல்ல முடியாது. இது வந்து தன்னிச்சையாவும் அறிவிக்க முடியாது. அததான் வந்து எழுச்சி தமிழர் சில நாட்களுக்கு முன்பு சொன்னார். இதையும் வந்து கட்சியினுடைய உயர்நிலை குழுல வந்து கூடி முடிவெடுக்க வேண்டும். இது ஒரு கேள்வி வந்து தொக்கி நிற்கிறது. இதெல்லாம் கட்சியினுடைய தலைமையும், கட்சியினுடைய முடிவு செய்யக்கூடிய அமைப்புகளும் தான் முடிவு செய்ய முடியும். தன்னிச்சையா நான் வந்து இது தொடர்பா எந்த கருத்தையும் வெளிப்படுத்த முடியாது. அதே நேரத்துல இன்னொரு கேள்வி என்ன எழுதுனா, இப்ப அதிமுகவினுடைய ரோல். அதிமுகனா வந்து இன்றைக்கு பிரிந்து வந்திருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேருடைய ரோல். இவங்கள இந்த அரசு எப்படி வந்து அகாமடேட் பண்ண போகுது? இல்ல வந்து என்ன பண்ண போகுது? அப்படி அகாமடேட் பண்ணுச்சுன்னா, இந்த அரசு அஷ்யூர் பண்ணியிருக்கா மாரி, மதசார்பற்ற ஒரு அரசாவே இருக்குமா? இடதுசாரி தன்மையோட செயல்படுமா? என்கின்ற உத்தரவாதத்தை எல்லாம் பெற வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் பெற்ற பிறகு இன்னொரு பக்கம் வந்து, இன்னொரு டிமாண்ட் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அது கட்சி தலைவர் என்பதே இல்ல. கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே என்னன்னா, எளிய மக்களா இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி அதிகாரத்துல நேரடியா பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு நல்ல வாய்ப்பா வந்து அவங்க நான் வெளிப்படுத்துறது இல்ல. கட்சியில இருக்கக்கூடியவர்கள் என்ன வெளிப்படுத்துறாங்கன்னா, இந்த அரசு வந்து இதுவரை பதவியில இல்லாத ஒரு அரசு, புது அரசு என்னும்போது, இத மோல்ட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இந்த இந்த அரசுல வந்து பங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினார் என்று சொன்னால், இந்த அரசையே மோல்டு பண்ணக்கூடிய ஒரு நிலையிலயும் நாம இருப்போன்ற மாரி அவங்க வந்து நினைக்கிறாங்க. அப்ப இதெல்லாமே வந்து தீஸ் ஆர் ஆல் த கொஸ்டின்ஸ் பிஃபோர் அஸ். இப்ப நீங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட் கடந்துட்டோம். இப்ப எங்களுக்கான கொஸ்டின்ஸ் அண்ட் டெஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. இதற்கான விடை வந்து இப்ப வந்து ரொம்ப ஏர்லியா வந்து நான் வந்து எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. எதையுமே சொல்ல முடியாது. என்னோட இயல்பும் அது கிடையாது. ஆனா இந்த கேள்விகள்லாம் இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் வெகு சில நாட்கள்ல வந்து பதில் அளிக்கக்கூடிய எனக்கான ஒப்பீனியன் ஒண்ணு இருந்தா கூட என்னுடைய ஒப்பீனியன் வந்து என்னுடைய ஒப்பீனியனா பார்க்க முடியாது. அது வந்து எப்பவுமே நான் கட்சியில வந்து இன்றைக்கு வந்து ஒரு பொருளாளரா இருக்கேன்னா வந்து அது கட்சியினுடைய கருத்தா தான் பார்க்க முடியும். அதனால தான் வந்து நான் வந்து ரொம்ப சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கட்சியினுடைய நிலையை கருதி, கட்சியினுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளை கருதி வந்து நான் வந்து கொஞ்சம் ரிசர்வ்டா இருக்க வேண்டிய சூழல தான் வெளிப்படுத்த வேண்டியிருக்கு. ஆனா, எனக்குமே வந்து ஒரு பசிலா தான் இருக்கு. என்ன மாரியான பசிலா இருக்குன்னா வந்து, இந்த அரசு வந்து இப்ப இவங்க சொல்றாங்க, இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா, திரு வன்னியரசு அவர்கள் வந்து பேசுகின்ற பொழுது,
3 விஷயங்கள நீங்க கூட இந்த பிளாக் மேஜிக் பத்தி சொன்னீங்க. இதெல்லாம் நான் உங்கள போன்றவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெறைய பேருக்கு தெரியாது. இந்த பிளாக் மேஜிக் சட்டம் வேணும்னு ஏற்கனவே வந்து சட்டமன்றத்துல வந்து அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும், என்னை போன்றவர்களும், ஷானவாஸ் போன்றவர்களும் பேசியிருக்கிறோம். மகாராஷ்டிராலயோ, ராஜஸ்தான்லயோ இருக்கு அந்த பிளாக் மேஜிக் சட்டம். அந்த அந்த சட்டத்த வந்து கொண்டு வரணும்னு பேசியிருக்கோம். ஆணையம் 2 ஆணையம் போடப்பட்டதே வந்து கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரால் தான் அந்த 2 ஆணையமே போடப்பட்டது. எந்த 2 ஆணையம்னா, ஒரு ஆணையம் வந்து இதுக்கு ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்திற்கு, இன்னொரு ஆணையம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனை பயன்படுத்தி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து பதவி உயர்வில் வந்து இடஒதுக்கீடு, இந்த 2 இதுவுமே கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டது. இன்றைக்கு வந்து ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் வேண்டும் என்கின்ற குரல் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக சட்டமன்றத்தில் ஒலித்திருக்கிறது. சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இந்த குரல் ஒலிப்பது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே வந்து ஆதி திராவிட நலத்துறை மானிய கோரிக்கையின் மீது பேசுகின்ற பொழுது நானே பேசியிருக்கிறேன். தலைவர் எழுச்சி தமிழர் குரலை, விடுதலை சிறுத்தை குரலை. அதுல இந்த குரல் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டிய நிலையில விஜய் அவர்கள் இருக்கிறார், முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவர் பேசுகின்ற பொழுது அவர் என்ன சொன்னார்னா, அப்படியே மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படும் என்று சொன்னார். இந்த 2 ஆணையங்கள் பற்றியோ, இல்ல இந்த ஆணையங்களுடைய செயல்படக்கூடிய அதுக்கும் நான் அவரை வந்து நான் பிளேம் பண்ற நிலையில். ஏன்னா இதுல ஒரு நுட்பமான உண்மை இருக்கிறது. இப்ப அவர் வந்து இப்பதான் பொறுப்பேற்றிருக்கார். அவருக்கு இது தொடர்பான தகவல்கள் முழுமையாக இருக்காது. பொதுவாகவே சட்டமன்றத்துல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் பேசுகின்ற பொழுது சில முதலமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த உறுப்பினர்கள் பேசக்கூடியதை குறிப்பெடுப்பாங்க. இந்த குறிப்பு அதிகாரிகளிடத்துக்கு செல்லும். அவர்கள் வந்து அதுக்கு உரிய பதிலை வந்து சொல்லி, இவங்க எதுக்கெல்லாம் வந்து கிளாரிட்டி கேட்கறாங்களோ, இப்ப உதாரணத்துக்கு வந்து திரு வன்னியரசு அவர்கள் வந்து பேசுனத வந்து இவர் இதெல்லாம் கேட்டிருக்காரு அப்படின்னா வந்து அது வந்து குறிப்பு போகும். அங்க இருக்கிற அதிகாரிகள் அந்த குறிப்புக்கு பதில் தயார் செய்து தான் வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து குடுக்குறாங்க. நீங்க எவ்வளவுதான் வந்து பொட்டன்ஷியலான லீடரா இருந்தாலும், நீங்க வந்து சில நேரங்கள்ல வந்து அவர்களே முடிவு செய்யக்கூடிய நிலையில இருப்பாங்க. இப்ப கலைஞர் மாதிரியானவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அதிகாரிகளிடத்துல கேட்காம அவங்களே வந்து முடிவு செய்து அறிவிக்கக்கூடிய நிலையில இருப்பாங்க. இல்ல அதுக்கான ஒரு பதில சொல்லுவாங்க. இவருக்கு வந்து குடுக்கப்பட்ட பதிவுல வந்து இத மட்டும் தான் குடுத்திருக்காங்க. மக்கள் நல திட்டங்கள பற்றி கேள்வி எழுப்பியிருக்காங்க. மக்கள் நல திட்டங்கள வந்து தொடரலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை மட்டும் செஞ்சிருக்காரு. ஆனா இந்த 2 ஆணையங்கள் பற்றி குறிப்பான பதில் இல்லை. அதுக்காக அவர் விட்டுட்டாருன்னு நான் சார்ஜ் பண்ண விரும்பல. அதற்கான குறிப்பான பதில் இல்லை. பியூரோகிரசியினுடைய ரோல் வந்து இதுல வந்து மிகப்பெரிய ஒரு ரோல். பியூரோகிரசி நினைச்சிருந்தாங்கன்னா, அப்பவே வந்து இந்த 2 ஆணையம் தொடரும்னு முதலமைச்சருக்கு வந்து சொல்லியிருக்கலாம். அதுல வந்து தொடர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா வழக்கம் போல வந்து இது எப்படி வந்து பல்வேறு அரசுகளை வந்து பியூரோகிரசி வந்து மிஸ்லீட் பண்ணுச்சோ, அந்த மாதிரியான இது மிஸ்லீடுன்னு கூட இப்ப நான் இனிஷியலாவே வந்து சொல்ல விரும்பல. ஆனா தேர் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் தேர் அண்ட் இட் வில் பி தேர் ஆல்வேஸ். அந்த இன்ஃப்ளூயன்ஸை உடைக்க வேண்டியதுதான் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரோட கடமை. அது செய்யறாரான்னு பார்க்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு பெரும்பான்மையை நிரூபிச்சு அபிஷியலா வந்து அவர் ஆட்சி அமைச்சிட்டாரு. இதுக்கப்புறம் எந்தெந்த துறைக்கு எந்தெந்த அமைச்சரை வந்து அவர் அப்பாயிண்ட் பண்றாரு, அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய விமர்சனங்களும், பாராட்டுகளும் தொடரும். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் ஷேரிங் யுவர் தாட்ஸ். தேங்க் யூ. நன்றி.